வணக்கம். இன்றைய ஆழமான பார்வைக்கு வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம ஜே கிருஷ்ணமூர்த்தியோட த ஃபிளைட் ஆஃப் தி ஈகிள் புத்தகத்துல இருந்து சில பகுதிகளை அலச போறோம். குறிப்பா சுதந்திரம் அப்புறம் பயம், இந்த ரெண்டு விஷயங்களை பத்தி அவர் என்ன சொல்றான்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். நாம எல்லாரும் சுதந்திரம் வேணும்னு நினைக்கிறோம் இல்லையா? ஆனா கிருஷ்ணமூர்த்தி கேக்குறாரு, நம்ம உண்மையாவே சுதந்திரமா இருக்கோமா, இல்ல சுதந்திரம்ங்கிறது ஒரு ஐடியா மட்டும்தானா? பயத்திலிருந்து முழுசா வெளியே வர முடியுமா? சும்மா வெளியே கட்டுப்பாடுகள் இல்லாம இருக்கிறது மட்டும்தான் சுதந்திரமா, இல்ல நம்ம மனசுக்குள்ள இருக்கிற தடைகளை உடைக்கிறது தான் உண்மையான சுதந்திரமா? இந்த கேள்விகள் எல்லாம் நம்மள நாமே பார்க்க வைக்குது. சரி, இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போவோமா? நிச்சயமா. கிருஷ்ணமூர்த்தியோட அணுகுமுறை பாத்தீங்கன்னா ரொம்ப நேரடியானது. ஆனா அதே சமயம் பயங்கர ஆழமானது. அவர் சும்மா தத்துவங்களை அடுக்கல. அதுக்கு பதிலா உங்களை நீங்களே கவனிங்க அப்படின்னு சொல்றார். நம்ம பழக்க வழக்கங்கள், நம்பிக்கைகள், இந்த சமூகம், கலாச்சாரம், நமக்குள்ள போட்டிருக்கிற நிபந்தனைகள், அதாவது கண்டிஷனிங், நம்ம பயங்கள், இதெல்லாம் எப்படி நம்ம சுதந்திரத்தை பாதிக்குதுன்னு பார்க்க சொல்றார். இது ஏதோ தத்துவ விவாதம் மாதிரி இல்ல. நம்ம அன்றாட வாழ்க்கை, நம்ம உறவுகள், நம்ம மனப்போராட்டங்கள் சம்பந்தப்பட்டது. அவர் ஆரம்பத்திலேயே ஒரு முக்கியமான வேறுபாட்டை சொல்றார். வெளிப்படையான சுதந்திரம், அதாவது நமக்கு பிடிச்சதை செய்ய, எங்க வேணா போக, நம்ம கருத்தை சொல்ல உரிமை இருக்கிறது. இது முக்கியம்தான், குறிப்பா அடக்குமுறை இருக்கிற இடங்கள்ல. ஆனா இந்த வெளி சுதந்திரம் இருக்கிற பல சமூகங்கள்ல கூட மக்கள் மனசளவுல சுதந்திரமா இருக்காங்களா, இல்ல இன்னும் அதிக இன்பம், பொருள், அங்கீகாரம்னு தேடிட்டு இருக்காங்களான்னு கேக்குறார். இது யோசிக்க வைக்குது. ஆமா, அதுதான் மைய புள்ளி. கிருஷ்ணமூர்த்தி கேக்குறார், உங்க மனசு பழைய நினைவுகளாலையும் எதிர்கால பயங்களாலையும் மத்தவங்க சொல்ற கருத்துக்களாலையும் கட்டப்பட்டு கிடக்கும்போது, அப்போ உங்களால எப்படி ஒரு விஷயத்த உள்ளது உள்ளபடி தெளிவா பார்க்க முடியும்? அப்படி பார்க்க முடியலன்னா அப்புறம் எப்படி உண்மையான சுதந்திரம் இருக்க முடியும்? அகரீதியா, உளவியல் ரீதியா இந்த கண்டிஷனிங்ல இருந்து விடுதலை கிடைக்காத வரைக்கும் வெளி சுதந்திரம் மட்டும் பத்தாதுன்னு சொல்றார். நீங்க உங்களை கேட்டு பாருங்க. உங்க மனசு எந்த அழுத்தமும் இல்லாம, சார்பு இல்லாம முழு சுதந்திரத்தை உணருதா? இது ஒரு சுய பரிசோதனைக்கு அழைப்பு மாதிரி. அப்போ இந்த கண்டிஷன்டான மனசு எப்படி சுதந்திரமாகும்? இது சாத்தியமா? அவர் சொல்ற மாதிரி மனசு பல சமயம் சொர்க்கம், மறுபிறவி, எதிர்காலத்துல ஒரு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு கற்பனைகளை உருவாக்குது. இது ஒரு மாதிரி எஸ்கேபிசமா, தப்பித்தலா? நிஜத்துல சுதந்திரம் இல்லைன்னு ஒத்துக்க முடியாம கற்பனையில ஒரு உலகத்தை உருவாக்குறோமா? ஆமா, மிக சரியா சொல்லுங்க. அது ஒரு வித பாதுகாப்பு ஏற்பாடு மாதிரி. யதார்த்தத்துல இருக்கிற வலி, குழப்பம், பயம், இது எல்லாம் எதிர்கொள்ள முடியாம மனசு ஒரு கற்பனையான இடத்தை தேடுது. ஆனா கிருஷ்ணமூர்த்தி என்ன சொல்றாருன்னா, இந்த கற்பனைகள் எல்லாம் ஒதுக்கி வைங்க. இப்ப இந்த கணத்துல உங்க மனசு பயம், சார்புநிலை, பதட்டம், பொறாமை, இதுல இருந்து விடுபட முடியுமா அப்படிங்கிற நேரடி கேள்வியை கேட்கிறார். வெறும் யோசனைகள், நம்பிக்கைகளை தாண்டி உண்மையான உளவியல் ரீதியான விடுதலை இங்கேயே இப்பவே கிடைக்குமான்னு பார்க்க சொல்றார். சரி, இந்த சுதந்திரத்தை பத்தி பேசணும்னா முதல்ல பயத்தை பத்தி பேசணும்னு அவர் சொல்றாரு இல்லையா? பயம்னா என்ன? அது எப்படி உருவாகுது? அதை எப்படி பாக்குறது? பயத்தை உணர்ந்தாதானே அதுல இருந்து விடுபடணும்னு தோணும். ஆனா எப்படி பாக்குறது? அத பகுப்பாய்வு செய்யணுமா? காரணத்தை கண்டுபிடிச்சு சரி பண்ணணுமா? என்ன வழி? இங்கதான் கிருஷ்ணமூர்த்தியோட தனித்தன்மை தெரியுது. அவர் பயத்தை அனலைஸ் பண்றதை விட அதை கவனிக்கணும்னு சொல்றார். அப்சர்வ் பண்ணணும்னு. அதாவது பயம் வரும்போது அது நல்லதா கெட்டதான்னு ஜட்ஜ் பண்ணாம, நான் பயப்படக்கூடாது, இது வீக்னஸ் அப்படின்னு நினைக்காம, அதுலேருந்து தப்பிக்கவோ அதை அடக்கவோ முயற்சி பண்ணாம, அந்த உணர்வு நம்ம மனசுலயும் உடம்புல என்ன செய்யுதுன்னு முழு கவனத்தோட பார்க்கறது. பயத்திலிருந்து விடுபட தைரியத்தை வளர்க்கறதோ இல்ல பயத்தை எதிர்த்து போராடுறதோ தீர்வு இல்லைன்னு சொல்றார். ஏன்னா அந்த போராட்டமே பயத்தோட ஒரு பகுதி தான். அதுக்கு பதிலா பயத்துல நாம மாட்டியிருக்கோம், பயம் என்ன பண்ணுதுங்கிறத முழுசா உள்ளபடி உணரணும்னு சொல்றார். இங்க ஒரு முக்கியமான ஆழமான விஷயத்தையும் சொல்றார். பயம் இருக்கிற இடத்துல அன்பு இருக்க முடியாது. ஓ, அன்பு வேணும்னா பயம் போகணும். அவர் பயங்களை ரெண்டா பிரிக்கிறார். ஒன்னு உடல் ரீதியான பயம், பாம்ப பார்த்தா பயம், உயரத்துல இருந்து விழும்போது வர்ற பயம், வலிக்கு பயம், இது ஓகே, தற்காப்புக்கு தேவை. இன்னொன்று உளவியல் ரீதியான பயம். இதுதான் ரொம்ப சிக்கலானது, ஆழமானதுன்னு சொல்றாரு. முன்னாடிப்பட்ட அவமானம் திரும்ப வந்துருமோன்னு பயம், எதிர்காலம் எப்படி இருக்குமோன்னு பயம், தனியா விட்டுருவாங்களோன்னு பயம், அன்பு கிடைக்காதோன்னு பயம், மரண பயம். இந்த பயங்கள் தான் நம்மள ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுது, நம்ம முடிவுகளை, உறவுகளை பாதிக்குதுன்னு சொல்றாரு. மிக சரி.
இந்த உளவியல் பயங்களுக்கு ஆணிவேர் எதுன்னு அவர் தேடும்போது சிந்தனைக்கு வரார். இது கொஞ்சம் ஆச்சரியமான ஒரு விஷயம். கடந்த காலத்துல நடந்த ஒரு கஷ்டமான சம்பவம், ஒரு விபத்தோ அவமானமோ அதை மனசு ஞாபகப்படுத்துது. அது ஒரு மெமரியா இருக்கு. அந்த வலியையோ துன்பத்தையோ மனசு திரும்ப அனுபவிக்க விரும்பல. அதனால அது திரும்ப நடந்துடக்கூடாது அப்படின்னு மனசு யோசிக்குது, பிளான் பண்ணுது, ஜாக்கிரதையா இருக்க பாக்குது. இந்த சிந்தனை தான் பயமா மாறுது. அதே மாதிரி எதிர்காலத்துல என்ன நடக்குமோன்னு யோசிக்கிறது. வேலை கிடைக்குமா, உறவு நீடிக்குமா, நோய் வருமா, இதுவும் பயத்தை உருவாக்குது. ஆக கடந்த கால அனுபவத்தோட நினைவும் எதிர்காலத்தை பத்தின கற்பனையும் தான் உளவியல் பயங்களுக்கு அடிப்படை. நேரடியோ இப்ப இருக்கிற ஆபத்தில்ல, அதை பத்தின சிந்தனை தான் பயம். என்னது, சிந்தனை தான் பயத்தோட மூலமா? இது திகைப்பா இருக்கே. நம்ம பொதுவா சிந்தனையா ஒரு நல்ல கருவியா தானே பாக்குறோம். ப்ராப்ளம் சால்வ் பண்ண, பிளான் பண்ண, கத்துக்க இதுக்கெல்லாம் சிந்தனை வேணுமே. கண்டிப்பா கிருஷ்ணமூர்த்தி சிந்தனைய முழுசா தப்புன்னு சொல்லல, அதோட சரியான இடம் என்னன்னு புரிஞ்சுக்க சொல்றார். இப்ப பாருங்க, ஒரு வேதனையான அனுபவத்தை நினைச்சு இது திரும்ப நடக்கவே கூடாதுன்னு மனசு ஒரு பாதுகாப்பு வளையம் போடும்போது அங்க பயம் வருது. அதே மாதிரி ஒரு சந்தோஷமான அனுபவம், ஒரு பாராட்டு, ஒரு வெற்றி, ஒரு நெருக்கமான உறவு, அதை மனசு நினைக்குது. அந்த சந்தோஷம் தொடரணும், அது போயிடக்கூடாதுன்னு மனசு யோசிக்குது. அந்த சந்தோஷம் தடைப்படும்போது இல்ல தடைப்பற்றுமோன்னு நினைக்கும்போது கோபம், விரக்தி, ஏமாற்றம், அப்புறம் பயம் உருவாகுது. ஆக சிந்தனையே பயத்துக்கும் காரணம், இன்பத்துக்கும் காரணம். இன்பத்தை தொடரணும்னு நினைக்கிறதும் துன்பத்தை தவிர்க்கணும்னு நினைக்கிறதும் சிந்தனையோட வேலை. இந்த ரெண்டுக்கும் நடுவுல நடக்கிற இழுபறிதான் பயம் தொடர்ந்து இருக்க காரணம். அப்போ சிந்தனைய நிறுத்திடணுமா? பயத்திலிருந்து விடுபட நாம யோசிக்காம இருக்கணுமா? இது எப்படி முடியும்? அவரே இந்த கேள்வியை கேட்டுட்டு இது ஒரு தவறான கேள்வியோன்னு கூட யோசிக்கிறாரே, ஏன் அப்படி? ஏன்னா சிந்தனையை நிறுத்தணும்னு நினைக்கிறதே இன்னொரு சிந்தனை தான் இல்லையா? அதுவும் ஒரு குறிக்கோள், ஒரு முயற்சி, ஒரு எதிர்பார்ப்பு. சிந்தனையை நிறுத்தினா அமைதி கிடைக்கும், பரமானந்தம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறதும் மனசோட விளையாட்டு தான். அதுக்கு பதிலா கிருஷ்ணமூர்த்தி கேட்குற கேள்வி, சிந்தனையோட சரியான இடம் என்ன? நடைமுறை வாழ்க்கைக்கு சிந்தனை அவசியம். வீட்டுக்கு வழி கண்டுபிடிக்க, கணக்கு போட, ஒரு மிஷினை சரி பண்ண, ஒரு மொழி கத்துக்க, இங்கெல்லாம் சிந்தனை வேணும். அது ஒரு அருமையான கருவி. ஆனா ஒரு மலையோட அழகையோ, ஒரு குழந்தையோட சிரிப்பையோ, ஒரு இசையோட இனிமையோ அனுபவிக்கிற அந்த நேரத்துல சிந்தனை ஏன் குறுக்க ஆஹா இது எவ்வளோ நல்லா இருக்கு, இது நாளைக்கும் வேணும்னு சொல்லணும்? இல்லனா நேத்து பார்த்த மலையை விட இது நல்லா இல்லைன்னு ஏன் ஒப்பிடணும்? அந்த அனுபவத்தோட முழுமையை சிந்தனை ஏன் கெடுக்கணும்? இதுதான் அவர் கேட்கிறார். இங்கதான் நீங்க முன்னாடி சொன்ன பார்ப்பதே செயல், சீயிங் இஸ் ஆக்ஷன் அப்படிங்கிற கருத்து வருதா? அதாவது உன்னை முழுசா பாக்குறதுலயே அதுக்கான செயல் இருக்குன்னு சொல்றாரா? ஏன்னா பொதுவா சிந்தனைக்கும் செயலுக்கும் நடுவுல ஒரு கேப் இருக்குதே. நான் கோவப்படக்கூடாதுன்னு நினைக்கிறோம், ஆனா கோவப்பட்டுறோம். இந்த முரண்பாட்டை பத்தி என்ன சொல்றார்? சரியா பிடிச்சிங்க. அந்த இடைவெளி தான் எல்லா போராட்டத்துக்கும் காரணம்னு சொல்றாரு. உதாரணத்துக்கு ஒருத்தர் ரொம்ப வயலண்டா இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இது உண்மை, ஃபேக்ட். அவர் நான் வயலண்டா இருக்கேன்னு உணர்றாரு. ஆனா நான் அஹிம்சாவாதி ஆகணும்னு ஒரு இலட்சியத்தை ஐடியல் உருவாக்குறாரு. இந்த இலட்சியம் சிந்தனையால வந்தது. இப்ப என்ன ஆகுது? உண்மைக்கும் வன்முறைக்கும், இலட்சியத்துக்கும் அஹிம்சைக்கும் நடுவுல ஒரு பெரிய போராட்டம் நடக்குது. இந்த போராட்டத்திலேயே நம்ம சக்தியெல்லாம் வீணாகுது. கிருஷ்ணமூர்த்தி சொல்றது, இந்த இலட்சியங்கள் எல்லாம் தூக்கி போடுங்க, நான் வன்முறையாளனா இருக்கேன் அப்படிங்கிற அந்த உண்மைய எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லாம, நியாயப்படுத்தாம, கண்டிக்காம முழு கவனத்தோட பாருங்க. அந்த பார்வைக்கு ஒரு தனி சக்தி இருக்கு. அந்த பார்வையிலேயே வன்முறையோட தன்மை முழுசா புரியும். அந்த புரிதலே செயல், அதுவே மாற்றத்தை கொண்டு வரும்னு சொல்றார். அங்க நான் நாரணும்னு முயற்சி இல்ல, பார்க்கறதுனாலேயே மாற்றம் நடக்குது. சிந்தனைக்கும் ஐடியலுக்கும் செயலுக்கும் ஃபேக்டா எதிர்கொள்வதுக்கும் நடுவுல இடைவெளி இல்ல. பொதுவா நாம நான் பயத்தை உணர்றேன், நான் பயத்திலிருந்து விடுபடணும்னு நினைக்கிறோம். இங்க நான் கவனிக்கப்படுற பொருள் வேற, பயம் கவனிக்கப்படுற பொருள் வேறன்னு ஒரு பிரிவு இருக்கு. ஆனா கிருஷ்ணமூர்த்தி கேக்குறார், இந்த கவனிப்பவர் உண்மையிலே கவனிக்கப்படுற பொருள்லேருந்து வேறையா? இது ரொம்ப நுட்பமான விஷயமா இருக்கே. ஆமா, இது புரிஞ்சுக்க கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா ரொம்ப அடிப்படையான கருத்து. நான் பயப்படுறேன்னு சொல்லும்போது அந்த நான் யாரு? அந்த நான் பயத்திலிருந்து தனியா சுதந்திரமா இருக்கா? இல்ல. அந்த நான் என்பதே நம்ம கடந்த கால அனுபவங்கள், நினைவுகள், பயங்களோட ஒரு தொகுப்பு தானா? கிருஷ்ணமூர்த்தி சொல்றது,
பயத்தை உணர்ற அந்த நான் என்பதும் பயத்தோட ஒரு வடிவம்தான், பயத்தோட வெளிப்பாடுதான். கவனிப்பவர்னு நம்ம நினைக்கிற அந்த மையம் கவனிக்கப்படுற பொருளான பயத்தால உருவாக்கப்பட்டதுதான். ரெண்டும் ஒண்ணுதான். சிந்தனையாளன் என்பதும் சிந்தனையின் விளைவுதான். சிந்தனை இல்லைனா சிந்தனையாளன் இல்ல. இந்த உண்மை கவனிப்பவரும் கவனிக்கப்படுவதும் ஒண்ணுதான். இத நாம உணரும்போது என்ன நடக்குது? அது எப்படி பயத்திலிருந்து விடுதலைக்கு வழிவகுக்கும்? அந்த பிரிவு இருக்கு பாத்தீங்களா, நான் வேற பயம் வேற. அதுதான் போராட்டத்துக்கு அடிப்படை. நான் பயத்தை ஜெயிக்கணும், கண்ட்ரோல் பண்ணணும், மாத்தணும்னு முயற்சி பண்ணும்போது தான் சக்தி வீணாகுது. ஆனா கவனிப்பவரும் கவனிக்கப்படுவதும் ஒண்ணுதான்ற உண்மைய நீங்க ஆழமா அனுபவத்துல உணரும்போது அந்த பிரிவு மறைஞ்சிடுது. அப்போ நான் பயத்தை எதிர்த்து போராட வேண்டிய அவசியமே இல்ல. பயத்தை மாத்தவோ சரி செய்யவோ முயற்சி பண்ற அந்த நானுங்கிற மையமே கரைஞ்சு போகுது. அப்ப பயம் சும்மா இருக்கு, அதோட நீங்க சண்டை போடல. அந்த போராட்டமின்மையில்தான் பயம் தானாவே வலு எழுந்து போகுது. இந்த புரிதல் எந்த முயற்சியும் இல்லாம நேரமும் எடுத்துக்காம மாற்றத்தை கொண்டு வரும் சக்தி வாய்ந்ததுன்னு சொல்றார். அந்த பிரிவு மறையும்போது வீணான சக்தி சேமிக்கப்படுது. அந்த சக்தி தான் மாற்றத்துக்கு காரணம். இது மாற்றத்துக்கான ஆற்றல், எனர்ஜி ஃபார் சேஞ்ச் அப்படிங்கிற அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுது. மனுஷன் ஏன் மாற மறுக்கறான்? இந்த சண்டை, பொறாமை, பேராசை, போட்டி இதெல்லாம் நிறைஞ்ச வாழ்க்கைய ஏன் ஏத்துக்கிட்டே இருக்கான்? மாற்றத்துக்கான சக்தி ஏன் நம்ம கிட்ட இல்லன்னு கிருஷ்ணமூர்த்தி கேக்குறார். அதுக்கு நீங்க சொன்ன அந்த சக்தி வீணாகிறது தான் காரணமா? ஆமா, அது ஒரு முக்கியமான காரணம். நம்ம சக்தியை 2 விதமா வீணடிக்கிறோம். ஒன்னு, உண்மைக்கும் இலட்சியத்துக்கும் நடுவுல இருக்கிற முரண்பாட்டுல. நான் கோவப்படுறேன், உண்மை. ஆனா நான் அமைதியா இருக்கணும், இலட்சியம். இந்த 2க்கும் நடுவுல நடக்கிற உள்போராட்டத்துல சக்தி சிதறுது. 2வது, பயத்தை கண்ட்ரோல் பண்ண, அடக்க, அதிலிருந்து தப்பிக்க நாம சேர முயற்சிகள்ல சக்தி வீணாகுது. கிருஷ்ணமூர்த்தி சொல்றது, இலட்சியங்களை முழுசா ஒதுக்கிடுங்க, பயத்தை எதிர்த்து சண்டை போடாதீங்க. உண்மைய, அது கோபமா இருந்தாலும் பயமா இருந்தாலும் சோம்பலா இருந்தாலும் உள்ளது உள்ளபடி முழு கவனத்தோடு பாருங்க. அப்போ சக்தி வீணாகாது. அந்த சேமிக்கப்பட்ட சக்தி தான் உண்மையை எதிர்கொள்ளவும் அதிலிருந்து விடுபடவும் உதவும். அவர் உடனடி மாற்றத்தை பத்தியும் ரொம்ப அழுத்தமா பேசுறார். பயம், கோவம், ஒரு கெட்ட பழக்கம் இதையெல்லாம் படிப்படியா இல்லாம உடனடியா அந்த கணத்திலேயே எந்த போராட்டமும் இல்லாம விட முடியுமா? இது நம்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கே. பல வருஷமா இருக்கிற ஒரு பழக்கம் எப்படி உடனே போகும்? இதுதான் முழுமையான கவனித்தலின் ஆற்றல்னு சொல்றார். இது சாதாரண கவனம் இல்ல. மனசு, இதயம், நரம்புகள், உடம்பு நம்ம முழுசும் ஒன்னா சேர்ந்து எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம, எந்த ஜட்ஜ்மெண்ட்டோ இல்லாம, தப்பிக்க நினைக்காம ஒரு பயத்தையோ ஒரு பழக்கத்தையோ ஒரு கோபத்தையோ எதிர்கொள்றது. இப்போ ஸ்மோக் பண்ற பழக்கத்தை எடுத்துக்கோங்க. நான் நிறுத்தணும்னு போராடினா அது ரொம்ப நாள் நீடிக்கலாம், திரும்ப வரலாம். ஆனா ஸ்மோக் பண்ணணும்னு தோணும்போது, சிகரெட்டை எடுக்கும்போது, பத்த வைக்கும்போது, புகையை உள்ள இழுக்கும்போது, அந்த ஒவ்வொரு செயலையும், அது தர்ற உணர்வையும், அதுக்கு பின்னாடி இருக்கிற டென்ஷனையோ சந்தோஷத்தையோ முழு கவனத்தோட சாட்சியா பார்க்கும்போது, எந்த எதிர்ப்பும் இல்லாம, எந்த நியாயப்படுத்தலும் இல்லாம, அந்த பழக்கத்தோட வேர்கள் பலவீனமாகி அதோட பிடி தானாவே தளர்ந்துடும்னு சொல்றார். இதுக்கு போராட்டம் தேவையில்லை, நேரம் தேவையில்லை. அந்த கணம், அந்த முழுமையான விழிப்புணர்வு போதும். அந்த விழிப்புணர்வே விடுதலை. இது வாழ்க்கைய நாம பாக்குற விதத்தையே மாத்தக்கூடிய கருத்து மாதிரி தெரியுது. அவர் வாழ்க்கைய நாம துண்டு துண்டா பாக்குறதையும் கேள்வி கேட்கிறார். வேலை வேற, குடும்பம் வேற, ஆன்மீகம் வேற, அன்பு வேற, மரணம் வேறன்னு எல்லாத்தையும் தனித்தனி கம்பார்ட்மெண்ட்ல போட்டு வச்சிருக்கோம். ஆபீஸ்ல ஒரு மாதிரி, வீட்ல ஒரு மாதிரி, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒரு மாதிரி. இந்த பிரிவினை ஏன்? இது எதனால வருது? இந்த பிரிவினை தான் நம்ம மனசோட அடிப்படை முரண்பாடுகளுக்கும் துன்பத்துக்கும் காரணம்னு சொல்றார். வாழ்க்கைங்கிறது ஒரு நதி மாதிரி, ஒரு முழுமையான தொடர்ச்சியான ஓட்டம். அதுல வேலை, உறவுகள், சிந்தனை, உணர்வுகள், அன்பு, மரணம் எல்லாமே ஒன்னா கலந்தது. ஆனா நாம அத தனித்தனி துறையா பிரிச்சு ஒவ்வொன்னுக்கும் தனி ரூல்ஸ், தனி நடத்தைன்னு வச்சிருக்கோம். இந்த துண்டுபட்ட பார்வைதான் நான் அப்படிங்கிற மையத்தை வலுப்படுத்துது. வாழ்க்கை, அன்பு, இன்பம், துன்பம், மரணம் இதெல்லாம் ஒரே இயக்கத்தோட வெவ்வேறு வெளிப்பாடுகள். இத முழுசா புரிஞ்சுக்க இந்த துண்டுபட்ட பார்வையை தாண்டி போக ஆழ்ந்த உள்நோக்கிய பார்வை, இன்சைட், ஒரு ஆர்வம், பேஷன் தேவை. நம்ம ஆழ்மனசுல பதிஞ்சிருக்கிற எக்கச்சக்கமான கடந்த கால பதிவுகள், நினைவுகள், பயங்கள், நிபந்தனைகள் இதெல்லாம் தான் இந்த பிரிவினைக்கு காரணம். விழிப்போட நம்மள கவனிக்கிறது மூலமா இந்த பிரிவினைகளை கடந்து வாழ்க்கைய அதோட முழுமையில வாழ முடியும்னு சொல்றார். அன்பு, மரணம் பத்தியும் சில ஆழமான கருத்துக்களை சொல்றாரு.
நாம அன்புன்னு சொல்றது உண்மையிலேயே அன்புதானா? இல்ல அது ஒரு இன்பம், திருப்தி, பாதுகாப்பு, உடைமை உணர்வு, பொறாமை இதோட கலவையா? கணவன் மனைவிய அடக்குறது, பெத்தவங்க பிள்ளைங்க மேல அதிகாரம் பண்றது, இதெல்லாம் அன்பாகுமா? பயம் இருக்கிற இடத்துல, நாங்கிற மையம் பலமா இருக்கிற இடத்துல உண்மையான அன்பு இருக்க முடியாதுன்னு சொல்றார். அதே மாதிரி மரண பயம். இது தெரியாத ஒன்ன பத்தின பயமா? இல்ல நமக்கு தெரிஞ்சத, நம்ம உறவுகள், உடைமைகள், அடையாளங்கள், நம்பிக்கைகள் இதெல்லாம் இழந்துருவோமோன்ற பயமா? அன்புங்கிறது மத்தவங்கள சார்ந்திருக்கிறது இல்ல, கண்ட்ரோல் பண்றது இல்ல, அதிலிருந்து இன்பம் தேடுறது இல்லன்னு சொல்றாரு. அது ஒரு முழுமையான தன்னலமற்ற நிலை. பயமும் நான்கிற எண்ணமும் இல்லானப்ப அது தானா வரும். மரண பயத்தை பொறுத்த வரைக்கும் அது முக்கியமா நாம தெரிஞ்சதை புடிச்சிட்டு இருக்கிறதோட விளைவு. நம்ம அனுபவங்கள், நினைவுகள், சொத்து, உறவுகள், நம்ம நான்கிற அடையாளம் இதெல்லாம் தான் நமக்கு தெரிஞ்சது. மரணங்கிறது இதெல்லாம் விட்டுடுறது. அந்த இழப்பை ஏத்துக்க மனசு பயப்படுது. கிருஷ்ணமூர்த்தி கேட்கிறார், கடந்த காலத்துக்கு, நேற்றைக்கு உளவியல் ரீதியா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும் சாக முடியுமா? அதாவது நேற்றைய சந்தோஷம், துக்கம், காயம், பதிவுகள் இதோட சுமைய இன்னைக்கு கொண்டு வராம ஒவ்வொரு கணத்தையும் புதுசா ஃப்ரெஷ்ஷா எதிர்கொள்ள முடியுமா? அப்படி முடிஞ்சா மனசு எப்பவும் இளமையா உயிர்ப்போட இருக்கும். அங்க மரண பயத்துக்கு இடம் இல்ல. அன்பு மலரவும் இந்த தினசரி உளவியல் மரணம் அவசியம்னு சொல்றார். அப்போ வாழ்க்கை ஒரு தொடர்ச்சியான புதுப்பித்தலா இருக்கும். ஆஹா! கிருஷ்ணமூர்த்தியோட பார்வையில உண்மையான சுதந்திரம்ங்கிறது ஏதோ அரசியல் அமைப்பு தர்றதோ, இல்ல ஸ்வர்க்கத்துல கிடைக்கிறது இல்ல. அது நம்ம மனசோட ஆழமான கண்டிஷனிங், பழக்க வழக்கங்கள் எல்லாத்துக்கும் மேல சிந்தனையால உருவான பயம். இதிலிருந்து விடுபடுறது. இதுக்கு வழி இலட்சியங்களை துரத்துறதோ, மனசோட போராடுறதோ இல்ல. அதுக்கு பதிலா நம்மள நாமே, நம்ம பயங்கள, கோபங்கள, எண்ண ஓட்டங்கள அது வர்ற அந்தந்த கணத்திலேயே எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லாம முழு கவனத்தோட உள்ளது உள்ளபடி பார்க்கறது. மிகச்சரியா சொன்னீங்க. கவனிப்பவர் கவனிப்பதே என்கிற உண்மையை உணர்றதும், பார்ப்பதே செயலுங்கிறதும் முழுமையான கவனித்தலோட ஆற்றலும் உடனடி மாற்றத்துக்கான திறவுகோள்கள். இது ஒரு தத்துவமோ கோட்பாடோ இல்ல. ஒவ்வொருத்தரும் தங்களுக்குள்ளேயே செஞ்சு பார்க்க வேண்டிய, ஆராய வேண்டிய ஒரு உள்முக பயணம். இதுல பதில்களை வெளியே தேட முடியாது, நமக்குள்ளதான் கண்டுபிடிக்க முடியும். இந்த கருத்துக்கள் நிச்சயமா நம்மள ஆழமா யோசிக்க வைக்குது. நம்மளோட சொந்த பயங்கள் என்ன? நாம எந்த அளவுக்கு கண்டிஷனிங்க்கு உட்பட்டு இருக்கோம்? சுதந்திரம்னு நாம நினைக்கிறது உண்மையிலே அதுதானா? கிருஷ்ணமூர்த்தி சொல்ற மாதிரி எந்த முன்முடிவும் இல்லாம, எந்த இலட்சியமும் இல்லாம, நீங்கள, உங்க மனசோட இயக்கங்கள உள்ளது உள்ளபடி பார்க்க தயாரா? இது ஒரு சவாலான கேள்விதான். இதுதான் உங்களுக்கான இன்றைய சிந்தனை. மீண்டும் சந்திப்போம்.